அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதுவும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் பங்குடையவர்கள். கலாத்தியர் 3:13-14 பாருங்களேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? கிறிஸ்து நமக்காக சாபமானார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், சிலுவையிலே இயேசு உங்களுக்காக சாபமானார். அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு சாபமானார். அதனாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு பங்குடையவர்களாக மாறிவிட்டோம். இன்னைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஆமென். அப்ப இயேசு நமக்காக சிலுவையிலே சாபமாயிருக்கிறார், நாம் ஆசீர்வாதமாயிருக்கும்படியாய். அவர் நம் நிமித்தம் தரித்திரரானார், நாம் ஐஸ்வர்யவான்களாயிருக்கும்படியாய். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பார்க்குறப்ப அவன் பாருங்க, எல்லா ரீதியிலும் ஆசீர்வாதமாக இருந்தான். அவன் நீண்ட நாட்கள் நல்ல ஆயுளோடு இருந்தான். அப்போ அங்கே ஒரு லாங் லைஃப் இருக்குல்ல, அவன் நல்ல திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்தான். சாட்டிஸ்ஃபைட் லைஃப் இல்லை, திருப்தியான வாழ்க்கை, நல்ல நீண்ட ஆயுள் உள்ள லாங் லைஃப், நீண்ட நாட்களாக இவனை திருப்தியாக்கின்னு இருக்குல்ல. அப்போ அவன் நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்தான், திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்தான், செல்வ சீமானாய் வாழ்ந்தான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுடையதாக இருக்கிறது. தேவன் உங்களை செழிப்பாக வைப்பார், ஆரோக்கியமாக வைப்பார், திருப்தியான வாழ்க்கை வாழ வழி செய்வார். இது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு உள்ள சுதந்திரம். இதை நம்ம கிளைம் பண்ணணும், அப்படியே கர்த்தர் செய்வார். எனவே நான் சொல்றேன், இயேசு நமக்காக சாபமாயிருக்கிறார், நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். திருப்தியான வாழ்க்கை வாழ்வோம், நல்ல நீண்ட ஆயுளோடு வாழ்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், செல்வ செழிப்பாய் வாழ்வோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.